பிரைஸ் தி லார்ட். வணக்கம் என் அன்பு நண்பர்களே. இந்த உயர்த்தும் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், விசுவாசத்தில் நம்முடைய தகுதியை குறித்த சந்தேகம். விசுவாசத்தில் நம்முடைய தகுதியை குறித்த சந்தேகம். இன்று உலகத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. நம்முடைய பொருளாதார தேவைகள் இருக்கிறது, நம்முடைய ஆவிக்குரிய தேவைகள் இருக்கிறது, நம்முடைய சரீரத்தில் ஆரோக்கிய தேவைகள் இருக்குது. இப்படி எல்லா காரியத்திற்கும் தேவ பிள்ளைகளாகி நம்ம கர்த்தரை தான் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர்கிட்ட தான் அந்த காரியங்களை செய்யும்படி நம்ம கேட்கிறோம். இப்போ இந்த குறிப்பிட்ட ஒரு காரியத்தை நம்ம கேட்கும்போது பார்த்திங்கன்னா சிலருக்கு விசுவாசம் இருக்கும். கண்டிப்பாக கர்த்தர் செய்வார், கர்த்தரால் செய்ய முடியும், உம்மால் செய்ய முடியும் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருக்கும். என்னுடைய சரீரத்தில் ஆரோக்கியத்தை கொடுக்க கர்த்தரால் முடியும், கர்த்தரால் செய்ய முடியுன்றதை விசுவாசிப்பாங்க. என்னுடைய தேவையை சந்திக்க, என்னுடைய பண தேவையை சந்திக்க கர்த்தரால் முடியும், ஒரு அதிசயத்தை செய்ய கர்த்தரால் முடியும் என்று நம்புவார்கள். ஆனால் அந்த அதிசயத்தை செய்வதற்கு, அந்த தேவையை கர்த்தர் எனக்கு தருவதற்கு நான் தகுதியுள்ளவனா? அமை ரைட் பர்சன், அதாவது எனக்கு அந்த தகுதி இருக்கிறதா, நீதி இருக்கிறதா என்ற சந்தேகம் நிறைய பேருக்குள்ள உண்டு பாருங்க. God can do it, will he do it for me? கர்த்தர் செய்வார், எனக்கு செய்வாரா என்ற சந்தேகம் அநேகருக்கு உண்டு பாருங்க. இப்படி சந்தேகமான காரியத்தோடு நம்ம ஜெபிக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் எப்படி நம்ம பதிலை பெற்றுக்கொள்ள முடியும்? இதுக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு குஷ்டரோகி ஒருவன் இயேசுவிடத்தில் அவன் என்ன கேட்டாங்கிறது நம்ம பார்ப்போம். மத்தேயு 8வது அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். பார்த்தீங்களா? அவனோட ஸ்டேட்மெண்ட், த ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட் அல்லது டிக்ளரேஷன் ஆஃப் ஃபெய்த் பார்த்தீங்கன்னா உம்மால் ஆகும் அப்படி சொல்லிட்டான். என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் போடுற கொஸ்டின் என்ன, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். என்னை சுத்தமாக்குறதுக்கு உமக்கு சித்தமா ஆண்டவரே? உங்களுக்கு சித்தம் இருந்தால் நான் சுத்தமாயிடுவேன், ஆனால் உங்களுக்கு சித்தம் இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறான். He had a self-doubt on himself. நான் இந்த நன்மையை, இந்த சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவனா? நான் ஒரு பாவியாக இருக்கிறேனே, இல்லது நான் ஒரு பாவத்துக்குரிய தண்டனையில் இருக்கிறேனே, இந்த கர்த்தரை என்னை மன்னித்து நீ சுகமாக்குவாரா அப்படின்னு ஒரு டவுட்டில் இருந்தா பாருங்கள். ஆனால் இயேசுடைய பதிலை பாருங்கள், ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறது. மத்தேயு 8வது அதிகாரம் 3வது வசனத்தில், இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகி என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். கர்த்தர் எவ்வளோ அன்பானவர். அவனை தொட்டு சொல்கிறாரு, எனக்கு சித்தம் உண்டு, ஐ ஹாவ் அ வில் டு ஹீல் யூ, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகி என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி சுத்தமானான். என்னுடைய அன்பான நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களுடைய சரீரத்திலே தெய்வீக சுகத்தை தருவதற்கு, உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு, உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பதற்கு, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல வேலையை, நல்ல இன்க்ரீஸை, ப்ரொமோஷனை, வாழ்வை, வளமையை, ஊழியத்தில் பெருக்கத்தை தருவதற்கு, உங்களுக்கு தருவதற்கு அவருக்கு சித்தமும் உண்டு, அவரால் செய்யவும் முடியும். அதனால் அவருக்கு சித்தம் உண்டு. நிச்சயமாக நீங்கள் சுத்தமாவீர்கள், நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் உங்களை குறித்த செல்ஃப் டவுட்டில் இருக்காதீங்க. எனக்கு தகுதி இருக்கா, நான் ஒரு கண்டம்னேஷனான ஸ்டேட்டஸில் இருக்கிறேன், வில் காட் கிவ் மீ அப்படின்ற டவுட்டில் இருக்காதீங்க. அவர் இரக்கமுள்ள பிதா பாருங்கள். இன்றைக்கு என்று சொல்லப்படும் 4 அளவுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறவர். அவர் உங்களை சுகமாக்கி உங்களுக்கு நீடிய வாழ்வை, ஜீவனை, சுகத்தை தருகிற விருப்பமுள்ள தேவன். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபத்தோடு முடிப்போம். நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. சித்தம் உண்டு, சுத்தமாகி என்று சொல்லி அவனை சுகமாக்கி நீர் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே, நீர் சித்தம் உண்டு, சுத்தமாகி என்று சுகமாக்குகிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. அந்த தெய்வீக சுகம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. அவர்களுடைய தரித்திரமான நிலை மாறி ஆண்டவரே, ஒரு நல்ல வாழ்வு, வளமை உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படட்டும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா கிருபையும் அவர்களுடைய வாழ்க்கையில் பெருகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து நடத்துங்க.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Thank you.